ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இடத்துக்கு போகிற வழியில் ஒரு அம்மனை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக எவ்வளோ 72 அடி உயரத்தில் அம்மன் இருக்காங்க பாருங்க. இது வந்து இருக்கிற இடம் வந்து நாங்குநேரி ரோட்டில் இருக்காங்க இந்த அம்மன். மிக அற்புதமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 72 அடி உயரத்தில் இந்த அம்மன், வெட்காளி அம்மன் எவ்வளோ உயரத்தில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா. பீடம் பார்த்தீங்கன்னா, பீடத்துக்கு கீழே இன்னொரு உள்ள கோவில் இருக்குது. அது வந்து உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம். உள்ள சித்தர் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்குங்க இப்படி தாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு பார்க்கும்போது மிக அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது. பாருங்க, ரசிங்க, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி அம்மனை நீங்கள் பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அம்மன் அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரத்தில் நம்ம ஏரியாவில் இருக்குது. சிந்தனக்கரையில் இருக்காங்க வெட்காளி அம்மன். எத்தியாபுரம் பக்கத்தில் வெட்காளி அம்மன் இருக்காங்க. அதை விட இது உயரமாக இருக்குங்க. அந்த அம்மனை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கேன், ஃபுல்லாக கவர் ஆகணுங்கிறதுக்காக நான் ஒரு செல்ஃபி எடுத்தேன், செல்ஃபி வீடியோ. அது ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கும்போது தான் அது கொஞ்சம் ஃபுல்லாக கவர் ஆச்சு. நல்லா இருக்கா பார்த்துங்க. அம்மா லிங்க சுவாமி இருக்காங்க, அது பார்க்கலாம். சித்தர் சொல்கிறாங்க. சாமி இது சாமி பேர் பாதாள லிங்க பைரவி. பாதாள லிங்க பைரவி. அப்புறம் அடியில் இருக்கிறதுனால பாதாளம். அதாவது இது வந்து இந்த அம்மனுக்கு கீழே அடியில் இருக்கிறதுனால இது பாதாள லிங்க பைரவின்னு பேர் இருக்காங்க, சாமி பேர். இது உள்ளே அந்த அம்மனுக்கு கீழே இருக்கு. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது லிங்க வடிவத்துல அந்த அம்மன் இருக்காங்க, இந்த சுவாமி இருக்காங்க. இதுல வந்து தண்ணி இருக்குங்க. இது 6 மாசம் தண்ணி வருது. தண்ணி இல்லாம இருக்கு. 6 மாசம் தண்ணிக்குள்ள இருக்குமா? 6 மாசம் தண்ணி இல்லாம இருக்கும். இது ஒரு அதிசயமான இடங்க. இந்த மாதிரி இடம் நீங்க உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி இடம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உள்ள அப்புறங்க இந்த கோவில்ல வந்து ஒரு புத்து வந்திருக்காங்க. இயற்கையா அந்த புத்து வளர்ந்துருக்கான். அந்த புத்து வந்து நாம போய் பார்ப்போம் என்னன்னு. அதுக்கு மேல அவங்க ஒரு மண்டபம் கட்டிருக்காங்க. இந்த கோவில் முன்னாடி தான் அந்த அம்மன் சிலை இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? சரிங்களா? இயற்கையோட ஒண்டி அம்மன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இடம் இருக்கு. இந்த ஏரியா பக்கம் வர வர அப்படியே இயற்கை அப்படியே கொள்ளுதுங்க. அப்படியே அழகு மிஞ்சி ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. வர வர அப்படியே பசுமையாக இங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு. நம்ம நாங்கள் தாண்டிட்டோமா, பசுமையாக இருக்கு. இங்கே தாங்க சப்த கன்னிகள். நாம் ஏற்கனவே இந்த முக்கூட்டு மலையில் பார்த்துருப்பீங்க, காட்டியிருக்கேன் உங்களுக்கு சப்த கன்னிகள். அங்கே வந்து வெறும் இல்லை, இது வந்து ஒவ்வொரு பேர் போட்டு சப்த கன்னிமார்கள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சாமியாக பார்ப்போம். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி. பாருங்க, சப்த கன்னிகளுங்க, சூப்பராக இருக்காங்க சப்த கன்னிகள். சைடில் இந்த அம்மனை வந்து சைடில் நான் ஒரு ஃபோட்டோ வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா அது இந்த பின்னாடி மேலே ஏறதுக்காக மேடை போட்டிருக்காங்க. அவ்வளோ உயரத்தில் இருக்கு. அருமையாக இருக்குங்க. இயற்கையாக வளர்ந்த புக்கம். இந்த புக்கு பாருங்க, இது வந்து இயற்கையாக வளர்ந்துருக்கு. அது இவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இயற்கையாகவே அந்த புக்கு வந்திருக்கு. அந்த வந்த புக்கு மேலே அம்மன் இவங்க ஒரு பிரம்மன் இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. பாம்பு ஆலயம்னு வச்சிருக்காங்க. பாம்பு ஆலயம்னு வந்து இயற்கையாக இது வந்திருக்கு. இந்த மண்ணு புட்டு வந்து இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே இவங்க ஒரு ஆலயம் கட்டி இதுக்கு பேர் பாம்பு ஆலயம்னு வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க.